நாத்து என்னது இது? எதனா gift கடைக்குள்ள பூந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டியா என்ன? அட நீங்க வேற அண்ணி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல அதான் ஆபீஸ்ல இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு ஒரே gift மழையா பொழிஞ்சிட்டாங்க. அடி தூள் போ. ஏன் அண்ணி, வருஷம் வருஷம் நீங்க தானே எனக்கு முதல் கிஃப்டே தருவீங்க, இந்த வருஷம் என்ன ஆச்சு? அது வந்து நாத்து. நீங்க போங்க, என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம். ஒரு நிமிஷம் இரு ராதிகா, அதோ வந்துடுறேன். செப்பாடி என்ன கணக்குது. இந்தா நாத்து. அண்ணி தப்பா நினைச்சுக்காத ராதிகா, இந்த மாசம் ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அதான் என்னால முடிஞ்சது இதுதாம்மா. அட நீங்க வேற குடுங்க இத. இந்த பொல்லங்கா உருண்டைய பார்த்து எம்பிட்டு வருஷம் ஆகுது. ஏன் அண்ணி, நீங்க காலையிலே கொடுத்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? இல்ல ராதிகா, காலையில உங்க அம்மா அண்ணனு எல்லாம் காஸ்ட்லியா gift கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்படி இதை எடுத்துக்கிட்டு வருதுன்னு அப்படியே நின்னுட்டேன். அட போங்க அண்ணி, நீங்க 1,00,000 போட்டு எனக்கு gift வாங்கியிருந்தாலும் எம்பிட்டு சந்தோஷமே கிடைச்சிருக்காது. உருண்டை உருண்டையா பொல்லங்கா உருண்டை எப்படி நறுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இது டேஸ்டுக்கு ஈடு இணையா என்ன இருக்கு? அண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வாரம் இந்த பொல்லங்கா உருண்டையை செஞ்சு கொடுக்க சொல்லி எப்படி இன்சல்ட் பண்ணுவேன் நானு? ஆமா நாத்து, அது ஞாபகம் வந்தது, அதனாலதான் செஞ்சு வச்சேன். இங்க பாருங்க அண்ணி, விலை உயர்ந்த பரிசு விலை கம்மியான பரிசுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க என் மேல எம்பிட்டு பாசம் இருந்தா ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இதை செஞ்சிருப்பீங்க. இதை விட சிறந்த பரிசு எதுவுமே கிடையாது எனக்கு. போங்க அண்ணி, மிச்ச மீதி கிச்சன்ல இருந்தா வாரி போட்டு கொண்டாங்க, பசியா இருக்கு. சரி நாத்து. நமக்காக நமக்கு பிடிச்சவங்க எது கிஃப்டா வாங்கி கொடுத்தாலும் அது சிறந்ததா தானங்க இருக்கும். நான் கரெக்டா சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.